திரு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ், இங்கே ஒருவர் மத்திய அரசிடம் வளைந்து கொடுப்பார், இன்னொருவர் சாட்டையால் அடித்துக் கொள்வார், இங்க நல்ல எதிரிகளே இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை, துரோகிகளே சூழ்ந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறார் கனிமொழி. எப்படி பார்க்க? அதாவது இந்த கருத்துல சில உண்மைகளையும் கனிமொழி அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். முதல்ல எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவங்க முதல்ல எதிர்கட்சிகளுடைய சித்தாந்தங்களை, எதிர்கட்சியின் கருத்துக்களை எல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் தான் புரியும். இதைத்தான் திருக்குறளில் நம்ம பலமுறை சொல்லப்பட்டிருக்கோம், எதிர்ப்பாரே இல்லாத ஏமராமன் கெடுப்பாரே இல்லாமலும் கெடும்னு. இந்த குரலின் விளக்கமாகத்தான் கனிமொழியின் குரல் ஒலித்திருக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் அகம்பாவத்தின் ஒரு உச்சமாக இது சொல்லப்பட்ட சொற்றொடர் அப்படிங்கிறது எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. ஆனால் இதை முன்னாடி நீங்களே உங்கள் தொடக்க உரையில் சொன்னீங்க, ஜெயலலிதா அம்மா இதை சொன்னப்போ அதை இதே சொற்றொடரில் அது சொல்லப்பட்டது. இப்போ அது அகம்பாவத்தின் உச்சமாக ஏன் இல்லைங்கிறது கேள்வியை வச்சிங்க. இல்லை, அவங்க சொன்னது அப்படித்தானா? அகம்பாவத்தின் உச்சமாக சொன்னது தானே? இல்லை அப்படின்னு விமர்சனம் வச்ச திமுக இன்றைக்கு அதையே தொடர்கிறார்கள் உங்கள் கேள்வியை வச்சிங்க. இல்லை, அந்த விமர்சனம் பாஜகவுக்கு இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, நாங்கள் அதை விட அதிகமாக நினைக்கிறோம் அவங்க அகம்பாவத்திற்கு. அதற்கான பதில் சொல்லணும் இல்லையா நம்ம இருக்கும். அதனால நான் ஒரு முக்கியமான கருத்து அதில் என்னன்னு பார்க்கணும்னா, எதிரிகள் எப்பவுமே வெளியில் இருப்பாங்க. பாஜக எதிர் முனையில் நிற்கிறாங்க, நாங்களே எதிரிகள் திமுகவுக்கு. அவங்க யாரை சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், திமுகவுக்கு உள்ளேயே இருக்கிறவங்க யார் கூடவே இருக்காங்களோ அவங்க தான் துரோகம் செய்ய முடியும், எதிரிகள் துரோகம் செய்ய முடியாது எப்பவுமே. ஸோ அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூசகமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, திமுகக்குள்ளேயே இப்போ நேற்று ஒரு கார் போகுது, ஒரு இளம் பெண்ணை திறத்துக்கிட்டே போகுது, திமுக கொடி கட்டிட்டு போகுது 2 கார். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்கள தான் துரோகிகள்ங்கிறாங்க. அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை ஒன்று நடக்குது அண்ணா பல்கலைக்கழகத்தில், அங்கே ஒரு திமுகவினர் மாற்றுறாங்க. மெத்தபட்டமின் கடத்தல ஒரு திமுக கார் மாற்றுறார். முதல்வர் என்னதான் ஒரு நல்லது பண்ணணும்னு ஒருவேளை அவர் நினைத்து செயல்பட்டாலும் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க மணல் கொள்ளையில பேர் வருது, ஊழல்ல பேர் வருது. இப்ப நீங்க கனிமொழி அவர்கள் சொன்னதா சொல்றது திமுக உள்ள இருக்கக்கூடிய அல்லது திமுக துரோகிகள்னு சொல்லல, தமிழ் இன துரோகிகள், தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லவர்கள் தான் அப்படி அடையாளப்படுத்தி தான் அவங்கள தான் துரோகிகள்னு. நல்ல கேள்வி, அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் அதுல ஒரு உட்பொருள் சூசகமாக சொல்லப்பட்ட செய்தின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்க கேட்கறது அறிவுபூர்வமான கேள்வி. அதன்படி பாத்தீங்கன்னா முதல் தந்தை பெரியாரை எதிர்த்த அரசியல் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவர் தான் முதல்ல எதிர்த்தார். அதே மாதிரி அடுத்து எதிர்த்தவர் கலைஞர் எதிர்த்தார். நிறைய கட்டுரைகள் முரசொலியிலே எழுதியிருக்காரு. அவர் ஜெயிலில் போடணும்னு சொன்னவர் கலைஞர், மறுக்க முடியாத ஒரு உண்மை, அது ஆதாரங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவங்க கூலிக்காரர் அப்படின்னு சொல்றது பேரறிஞர் அண்ணாவையும் அந்த பட்டியலில் சேர்க்கிறதா? ஏன்னா அவங்க பெரியார வன்மையை எதிர்த்திருக்காங்க. அண்ணாதுரை அவர்கள் ஜெயிக்க கூடாது, அண்ணாதுரை ஜெயிக்க கூடாது என்பதற்காக முடிக்கிட்டோம் பேசலாம். காஞ்சிபுரத்தில் ஒரு பிராமணர் தான் ஜெயிக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணவர் பெரியார். அதனால இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் மாற்றி சொல்லவே என்னாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. அதனால அண்ணாதுரை சொன்னாரா காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்கணும், காங்கிரஸ் வேட்பாளர்னு வச்சுக்கோங்களேன். அதனால நான் என்ன சொல்றேன், அந்த வேட்பாளர் ஒரு பிராமணராக இருந்த போதும் அவர் அண்ணாதுரை அவர்கள் தோற்க வேண்டும், அந்த காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் போராடினார் பெரியார். அந்த காலகட்டத்தில் ஒரு சித்தாந்தம் அங்க அந்த பிராமணராக இருந்த போதும்ங்கிறதுக்கான இடமே அங்க இல்லையே. அது எப்படி வருது? அங்க வேட்பாளர் யார்? அவர் காங்கிரஸ் வேட்பாளர், அவர் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரியாருடைய நோக்கம். அங்க பிராமணராக இருந்த போதும் அப்படிங்கிறது ஏன் ஒரு இடைச்செருகலா அங்க செருகப்படுது? யாருடைய கருத்து? அவங்க சித்தாந்தம் என்ன? வெளிப்படையா பாம்பையும் இன்னொருத்தரையும் பார்த்தா முதல்ல யார் அடிக்கணும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, கனிமொழி அவர்கள் சொன்னதுக்கு ஆதாரம் கொடுத்திருக்கிறது முதல்வர் தான் கொடுத்திருக்கார். ஒரு கூட்டத்துல ராசா இருக்காங்க, இன்னும் சொல்ல போனா பொன்முடி இருக்கிறார், துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறப்ப முதல்வர் பேசுறாரு, எனக்கு ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நாளை காலையில் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல, பதட்டமா இருக்கு அப்படின்னு ஒரு கூட்டத்தில் அவர் பேசுனது வெளிப்படையா எல்லா ஊடகத்திலையும் வந்துச்சு.
அதையே தான் கனிமொழி அவர்கள் இன்றைக்கு மறுபடி உச்சரித்திருக்கிறார். இன்னும் அவங்க எல்லாம் திருந்தாம இருக்காங்க அப்படிங்கிறது தான் துரோகம்ங்கிற சொல்லாட்சியை எடுத்து அவங்க பேசி இருக்கிறாங்க. அது வந்து தமிழ் இன துரோகி, தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் இங்க ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்றாங்களே. இந்த திட்டத்தை கொண்டு ஒருவர் மத்திய அரசிடம் வளைந்து கொடுப்பவர், ஒருவர் சாட்டையால் அடித்துக் கொள்பவர், ரொம்ப தெளிவா அந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவா இருக்கு. அதுல இப்ப யார சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நீங்க சொல்லும் போது அது திமுகவை தான் சொன்னாங்கங்கிற ஒரு இன்டர்பிரேஷனை நீங்க எடுத்துக்கிறீங்களே. அதுல ஒரு உட்பொருள் மறைபொருள் இருக்கிறதுன்னு அவங்க வெளிப்படையா அதை சொல்ல முடியாது இல்லையா, யார் பேரையும் சொல்ல முடியாது இல்லையா. துரோகிகள்ன்றது எப்படி சொல்ல முடியும்? நாங்க எப்படி அவங்களுக்கு துரோகிகள் ஆவோம்? எந்த நிலையில் அவங்க எங்களை நம்பினாங்க நாங்க துரோகம் பண்றோம்? மறைபொருள்னு சொல்றத யார் மத்திய அரசிடம் வளைந்து கொடுத்தவர், யார் சாட்டையால் அடித்துக் கொண்டவர், யார் தமிழ் இன மக்கள், தமிழ் மக்களுக்கு துரோகிகளாக நிற்பவர் அப்படிங்கிற அந்த உட்பொருளையும் சொல்லுங்க. அதாவது ரொம்ப அழகான கேள்விக்கு நான் நல்ல பதில் சொல்ல முடியும். தமிழ் இன துரோகிகள் யார் என்று கேட்டால் தமிழ் மொழிக்கு எதிராகவும், தமிழ் மக்களுக்கு எதிராகவும், தமிழ் இலக்கியங்களுக்கு எதிராகவும் இன்றைக்கு திராவிடத்தை முன்னிறுத்தி யார் செயல்படுறாங்களோ அவங்க தான் தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் அழித்து ஒழிக்க கிளம்பி இருக்கிறார்கள். இங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக யாரெல்லாம் திட்டங்களை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் தமிழ் இனத்தின் துரோகிகள்ங்கறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது திமுகல வந்து நீங்க ரொம்ப நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது என்பதற்காக இது மாதிரி திசை திருப்புன்னு எடுத்துக்குவாங்க. பெரியார் மிக அதிகமாக பயன்படுகிறார். இன்னைக்கு பெரியார் மேல அவதூறு சொன்னாலும் அவரை அலங்கரித்து உயர வச்சு கொண்டாடினாலும் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது பேச போறாங்களா? எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி ஏறுது, மின் கட்டணம் ஏறுது, தொழிற்சாலைகள் நடக்க முடியல, கொலை கொள்ள கற்பழிப்பு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய பெரியார் விவகாரத்திற்கு எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னது அண்ணாமலை தானே. அப்ப அவர் ஏன் வந்தார்? கண்டிப்பா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்னிடம் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு முன்வருவதற்கான காரணம் என்ன இருக்குங்க? அதையும் நிலைநாட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்க என்னன்னா அவங்க நெரட்டிவை கொண்டு போய் அழகா செலுத்துறாங்க. என்னன்னா ஆட்சியின் அவலங்களை, ஆட்சியின் திறமையற்ற தன்மைகளை, மக்கள் படும் இன்னல்களை எல்லாம் வேற யாரும் பேசிடக்கூடாதுன்னு ஒரு நெரட்டிவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ்ல அரசியல் தெரியாம பாஜக மாநில தலைவர் அந்த நரேட்டிவ்ல தான் எல்லாமே டிராவல் பண்றாங்க. எல்லா கட்சியும் திறனற்ற ஆட்சின்னு ஒன்னு சொன்னார் இல்ல, அதுல சீமான் அவர்கள் பேசிய பேச்சுக்கு கண்டிப்பாக ஆதாரம் தரேனதுக்கு ஒரு அவருக்கு சொன்னதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னது அந்த செய்தியை பொய்யல்ல. ஏன்னா அதை எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கும் போது என்னிடம் ஆதாரம் இருக்கிறது எங்க தலைவர் பொதுவெளியில ஆதாரம் கொடுத்துட்டாரா? எதுங்க அந்த ஆதாரத்தை திரு அண்ணாமலை பொதுவெளியில கொடுத்துட்டாரா? பொதுவெளியில கொடுக்கணும் இல்ல, அவர் சீமானுக்கு கொடுப்பார், கண்டிப்பா வெளியில வரும். ஆதாரம் இல்லாமல் எங்க தலைவர் அது கண்டிப்பாக சொல்லி இருக்க மாட்டார். ஓகே, சரி, நான் வரேன். நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க தான் பதில் சொல்லணும், நான் வரேன். ஒவ்வொருத்தருடைய முதற்கட்ட கருத்து மட்டும் வாங்கிட்டு வந்துரு. திரு வன்னியரசு, இங்க கண்ணுக்கு எட்டிய வரை எதிரிகளே இல்ல அப்படின்னா அவங்க திமுகவில் இருக்கக்கூடிய எதிரிகளை தான் அவங்க சொல்றாங்க. அதுல உட்பொருள் இருக்கு, மறைபொருள் இருக்கு அப்படிங்கிறாரு. இங்க ஆட்சியின் தவறுகளை மறைப்பதற்காகத்தான் பெரியாரை கையில் எடுப்பது, இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறது அப்படிங்கிறார் ஸ்ரீகாந்த். அப்படித்தானா? இல்லை, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேடம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சாட்டையால் அடிச்சுக்கிட்டது யார் அப்படின்னா நாட்டுக்கே தெரியும்.